Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு SKAPE தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம எப்படி ஒரு 12 வோல்ட் வந்து பேட்டரி சார்ஜர் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பல பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இருக்கும். சோலார் பேனல் வச்சு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. ஸோ சோலார் பேனல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 வோல்ட் வந்து எமர்ஜென்சி வந்து பேட்டரி வந்து வச்சு இருக்கணும் வீட்டில். ஸோ அதை வந்து சார்ஜ் பண்ணுறதுனா அதாவது காசு அதிகமாக கொடுத்துனா ஒரு சோலார் பேனலை வாங்கினோமா. ஸோ அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து உங்கள் இடத்துல தோணலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரை வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து குறைஞ்ச காசு தான், ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரி வந்து எப்படிலாம் சார்ஜ் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையரோட பழைய டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது காயில்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாட்டுக்காக யூஸ் பண்ணீங்க ஆம்பிளிஃபையர், அந்தோட காயில் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 வோல்ட் சார்ஜர் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் வந்து போர்டுக்கு வந்து சார்ஜ் தருக்கா 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து அசலாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ள விட பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸில் இருக்குது, 2 ஆம்ஸ் இருக்குது, 3 ஆம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் இருக்குது, 7 ஆம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகினே போகும். நீங்கள் நார்மலாக ஒரு பேசிக்கான ஒரு 1000 2000 இருக்கிற ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 ஆம்ஸ் வந்து கண்ட்ரோல் வந்து அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு ஒரு பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 6 ஏஜில் ஒரு பேட்டரி பேக் ஒன்று போடுறீங்க அப்படின்னும் போது 3 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கரண்ட் வரும், 12 வோல்ட் 3 ஆம்ஸ் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹவர் வந்து இது வந்து அந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆம்ஸ். 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆம்ஸ் வந்து இதுலேருந்து கரண்ட் வரும். ஸோ அப்போ 2 ஹவர் போட்டிங்க அப்படின்னா அந்த 6 ஏஜ் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆகிடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ பேசிக்காக எல்லா ஆம்பிளிஃபையர்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஆம்ஸ் வந்து கொடுப்பாங்க. பேசிக்கான ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஆம்பிளிஃபையரில். ஸோ 1000 ரூபாய்க்கு மேலே போது கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான ஆம்பிளிஃபையர் அப்படின்னும் போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் இல்லை பெருசாக அந்த கல்யாணத்துக்குலாம் போகிற ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஆம்ஸ் 7 ஆம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பழைய ஆம்பிளிஃபையர் வந்து கையிலங்கடியிலையோ இல்லை உங்கள் வீட்லேயே பழசு ஒர்க் ஆகாமல் இருந்தோ அதில் எடுத்து அந்த காயில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இது எப்படி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற காயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பெரிய ஆம்பிளிஃபையரில் இருந்த காயில் இது. ஸோ வந்து நல்ல ஒர்க்கிங், ஓகேங்களா. ஸோ வந்து 5 ஆம்ஸ் நல்லா வந்து சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏஜ் பேட்டரி வந்து நம்ம 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏசி இன்புட் தர ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஏசி இன்புட் தந்தோம். நீங்கள் ஆம்பிளிஃபையர் கைட்டி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த டேட்டில் வந்து புரிஞ்சிடும். ஸோ எடுத்து எலக்ட்ரானிக் அதாவது கொஞ்சமாச்சு எலக்ட்ரிக் பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து 2 ஒயர்ஸ் வந்து நம்ம இன்புட்டுக்கு வந்து ஏசி இன்புட் வந்துடும். ஸோ இந்த காயிலேருந்து அவுட்புட் வரது பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரும். ஸோ இது வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கணக்கு இல்லாமல் வரும், எது ப்ளஸ் எது மைனஸ்னு தெரியாது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான முறையில் வந்து பிரித்து பூஸ்ட் பண்ணி தரது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கெப்பாசிட்டரும் இங்கே இருக்கிற இந்த டயோடும் பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டயட் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோக்கல் ஷாப்பில் நீங்கள் கேட்டாலே டிரான்ஸ்ஃபார்மருக்கு சொல்லிட்டு கேட்டாலே அவங்க வந்து தருவாங்க. ஸோ இது கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். அப்படி இல்லை உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அடுத்து வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் என்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்னது 2 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ இதை வச்சு கூட நாங்கள் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன், அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரும் இந்த டயடை வந்து எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரித்து தரும், அதற்காக வந்து யூஸ் ஆகுது. அது இல்லாமல் பூஸ்ட் பண்ணி தரும், கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி தரதுக்காக இது யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது. இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை மட்டும் வச்சு நீங்கள் அப்படியே எடுத்து இந்த சைடில் வந்து ஏசி இன்புட் தந்துட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜிங் கண்ட்ரோலர் வச்சு சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து அளவு தெரியும். அப்படியே நீங்கள் போடுறதாலும் நீங்கள் வந்து போடலாம், அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ வந்து நம்ம எப்படியே வெளியே வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறது கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸில் வந்து இதை வச்சு சின்னதாக டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ இதை அந்தமாரி வந்து எடுத்துக்கங்க. இந்த ஒயர் வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து ஏதாச்சும் ஹோல்ஸ் போட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து எடுத்துக்கங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதோட ஒயரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு இது வந்து உள்ளே வந்து சேஃபாக வச்சு இப்படி மூடிட்டு இது மேலே நீங்கள் டேப் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த சைடு இன்புட் கொடுத்துக்கலாம், இந்த சைடு வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். எடுத்தீங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வச்சு வெளியில் வச்சு அழகு காமிக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு சிம்பிளாக டிஐஒய் மெத்தடில் நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம், ஓகேங்களா.
ஸோ அதனால் வந்து யார் வந்து என்னடா அவன் பாக்ஸில் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்மளோட யூஸுக்கு ஒரிஜினல் அதாவது ஒன் யூஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம எப்படி நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ பாக்ஸ் இல்லாமலேயும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸில் போட்டு சின்னதாக வந்து டேப் அடிச்சு பேக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து இன்புட் வந்து ஒயர் வந்து தந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் எதுக்கு இது வாங்கலாம் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸோ வந்து எதற்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குது, எவ்வளோ வந்து சார்ஜ் ஆகுது அதை பார்க்குறதுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் இது எல்லாமே ஒரு நார்மலாக ஒரு டைமிங்கில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது 5 amps டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னும் போது ஒரு 10 H பேட்டரி வச்சிங்கன்னா 2 ஹவரில் ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 ஹவரில் ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். ஏன்னா BMS வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பயப்படுத்த எவ்வளோ தாராளமாக போடலாம். நான் வந்து வோல்ட்டை வந்து காட்டுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வச்சு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து என்கிட்ட இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க தேவையில்ல. சின்னதாக ஒரு பேட்டரி ஒரு 6 Hல் ஒரு பேட்டரி, அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 2 amps டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து DC ஹோம் வந்து அழகாக வந்து மேக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் நம்ம வந்து சார்ஜிங் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணணும். பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். 12.4 volt இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, ட்ரைன் ஆகிடுச்சு யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோலாருக்கு தரத்துக்காக இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ இந்த சோலார் ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்து நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்து இங்கே தரப்போகிறோம். தந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நாம் செஞ்சு வச்சிருந்த இந்த எடுத்து இந்த 2 ஒயர் எடுத்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து இந்த வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து டிரான்ஸ்ஃபார்மரோட ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோடு எடுக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்காக இங்கேருந்து வந்து அவுட்புட் எடுத்துக்கணும். ஸோ அது வந்து இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இது போட்டுட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் வந்து சொருவிட்டு இருக்குது, கனெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ வந்து இதோட சுவிட்சை போடுவோம். ஸோ சுவிட்சை போட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சோலார் பேனல் ஆனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 12.6 கிட்ட போகுது. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் ஆகின்னு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 ஹவருக்கு நம்ம வந்து இது அப்படியே வச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாக வந்து சார்ஜ் ஆகிடும். அது பேட்டரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சார்ஜ் ஆகும். வித் BMSோட இருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் இது வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணி நீங்கள் போட்டு வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஃபியூஸ் போகுது, இது மூலியமாக உங்களுக்கு கையை வச்சா கரண்ட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்ல. எதுவுமே கரண்ட் வராது. நார்மலாக நீங்கள் சோலார் பேனல் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சோலார் பேனல் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எமர்ஜென்சி நான் யூஸ் பண்ண போகிறேன், ஒரே பேட்டரி மட்டும் இருந்தால் போதும், வீட்டில் கரண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் லைட் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று எடுத்து அதை வந்து ஒரு டெக்னீஷியனுக்கிட்ட கொடுத்தோ இல்லை நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சோ நீங்களே வந்து அதை அசம்பிள் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து நல்லா சார்ஜ் ஆகும். ஸோ சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.